ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கான முக்தியை கொடு அப்பனே. இந்த பூமியில் பிறந்து மடிந்து ஆசைகளுக்கு அடிமையாகும் வாழ்க்கை வேண்டாம் இறைவா. உன் திருவடியில் ஓர் இடம் கொடு. எல்லாம் மாயை. எது உனக்கு கிடைக்கவில்லையோ, எது உன்னை விட்டு சென்றதோ அது உனக்கானது அல்ல. அது வெறும் மாயை. உணர்ந்து கொள். காத்திரு. உனக்கான நேரம் காலம் வரும். அதுவரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உனக்கு கிடைப்பதில்லை. அதற்காக நீ இறைவனை திட்டவும் கூடாது, வருந்தவும் கூடாது. அது உனக்கானது இல்லை. இந்த மகா தெளிவை ஏற்படுத்தி கொண்டு கடந்து செல். சிவனே கதியென ஆன பிறகு உலகில் வேறு எதன் மீதும் பெரிதாக ஆசை இல்லை. உயிர் போகும் தருவாயிலும் ஈசனே சரணாகதி. உன் முகம் பார்த்து உன்னை நினைத்தாலே என் கவலைகள் எல்லாம் மறந்து போகுது இறைவா. நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட இந்த அப்பன் இருக்கின்றேன். நினைவில் கொள். எழுந்து செல். இந்த பொய்யான உலகில் உந்தன் மெய்யான அன்பை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என் இறைவா. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சி செய். உன்னை நீ நம்பு. துன்பமும் இன்பமாகும். துள்ளித் திரியும் காளைகளை சிறிது நேரம் அடக்குபவர் வீரர்கள் என்றால், பேய் போல் திரியும் மனதை பல மணி நேரம் அடக்குபவர்கள் மாவீரர் தானே. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று. மனமுருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. முற்பிறவி கர்ம வினைகள் கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும். என்ன சொல்ல நினைக்கின்றாயோ சொல். ஆனால் நீ சொல்வதில் நன்மைகளுக்கு உதவுபவைகளாக இருக்க வேண்டும். நான் உன் அருகில் இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது. யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே. உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும். மாயை உங்களை அழைக்கும் போது நீங்கள் இறைவனை அழையுங்கள். உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும். கண்டிப்பாக நீ நினைப்பது நடந்தே தீரும். உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்கச் செய்தேன். விரைவில் உன் கர்ம வினைகளை தீர்க்கவும் செய்வேன். பழிவாங்குவதில் நேரத்தை வீணடிக்காதே. ஏனெனில் உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப தண்டனை கிடைத்தே தீரும். யாரென்று அறியாத ஒருவரின் துன்பத்தில் வரும் கண்ணீரை கண்டு ஏனென்று புரியாமல் உன் கண்களிலும் கண்ணீர் வருவதே மனித நேயம். நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும், உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்துவிடும். ஆகையினால் கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக பலனுண்டு. கவலை கொள்ளாதே. பாதை இல்லை என்பதை நினைத்து வருத்தப்படுவதால் ஒரு பயனும் கிடையாது. புதிதாக பாதையை உருவாக்க கற்றுக்கொள். கஷ்ட காலங்களில் உனக்கு உதவி புரிந்தவர்களை என்றும் மறவாதே. உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதன் உண்மைத்தன்மை அறிந்து பதிலளிக்க கற்றுக்கொள். சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள். அதுவே ஒருவருக்கு சிறந்த பண்பு. நீ மற்றவர்களிடம் உதவி பெற்றிருந்தால்தான் நீ உதவி செய்யும் போது நிறைவை காண முடியும். கவலையால் எந்த மனிதனும் எந்த காரியத்தையும் சாதித்ததாக சரித்திரம் இல்லை. கவலை என்ற மேகம் உன் உள்ளத்தை மூடிவிட்டால் பின் சோகம் என்ற மழைதான் பெய்யும். நீ அதிகம் கவலைப்படுகின்றாயா? அதனால் உனக்கும் லாபம் இல்லை, மற்றவருக்கும் லாபம் இல்லை. கவலை என்ற உணர்ச்சி மனிதனுடைய மனதின் கோழைத்தனத்தை தான் குறிக்கிறது. நீ ஆறுதல் சொல்வதால் ஒருவருடைய மனம் வேண்டுமானாலும் நிம்மதி அடையலாம். ஆனால் அந்த ஆறுதல் அவருடைய பசியை கண்டிப்பாக போக்காது. ஒவ்வொரு மனிதனும் கவலையின்றி நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஆசைகளையும் தேவைகளையும் குறைத்து கொள்ள வேண்டும். அன்பையும் அடக்கத்தையும் கையாள வேண்டும். நீ உனக்காக மட்டும் வாழ்வது தவறு, மற்றவர்களுக்காக வாழ்வதும் தவறு. சுயநலம் சிறிதளவும் பொதுநலம் அதிகரித்தும் வாழ்வதே சிறந்தது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் செய்வதற்கும் சாதிப்பதற்கும் ஏதேனும் ஒரு காரியம் இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் முழு பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவும். எவன் ஒருவன் பொறுமையில் சிறந்தவனாக விளங்குகின்றானோ அவனே எல்லாவற்றிலும் சிறந்தவனாகின்றான். நீ நீயாக இரு. நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை. தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லை. உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கில்லை, நிராகரித்தவர்களுக்கே. அதிகம் பேசி நீ அவதிப்படுவதை விட அமைதியாக இருந்து நிம்மதி பெற முயற்சிப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது. நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது
உண்மை, இந்த உடலுக்கு இந்த உயிரே சொந்தமில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிந்து செல்லும், உத்தரவாதம் இல்லை. இப்படி இருக்கையில் யாரை சொந்தம் கொண்டாடி என்ன ஆகப் போகிறது? அவன் ஒருவனே நிலையான நிரந்தரம். யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும். குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான். கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். நான் இல்லாமல் போகும்போதுதான் என்னுடைய அருமை உனக்கு புரியும் என்று சொல்பவர்களின் வார்த்தையில் ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் பல எதிர்பார்ப்புகளும் நிராகரிப்புகளும் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாரேனும் உங்களை வெறுத்து ஒதுக்கினால் கவலை கொள்ளாதீர்கள். சிலரின் நிராகரிப்புகள் தான் இங்கு பல பேரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டு விலகுங்கள். ஏனெனில் அவர்களால் சிறப்பாக செய்ய முடிந்த விஷயம் அது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எது ஒன்றும் தனக்கு நிகழாதவரை இங்கு எல்லாமே எல்லோருக்கும் வேடிக்கையாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் என்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யூகிக்க முடியாத அளவிற்கு உலகில் மிக பெரிய மர்ம நாவல்தான் மனிதனின் மனம். யார் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இங்கு பல பேரின் முக்கியமான வேலை அடுத்தவரின் குறைகளை கண்டுபிடிப்பதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் உங்களிடம் குறைகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் குறை சொல்பவர்களை கடந்து சென்று விடுங்கள். அவர்களை மாற்ற நினைத்தால் உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். அழும்போது தனியாக அழு, சிரிக்கும் போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். தாமாக தன் தவறை உணராத எவரும் நாமாக திருத்திவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் தவறை நீங்கள் திருத்த முயற்சிப்பது என்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம். பிறருக்கு நீ இன்பம் தருகின்றாயோ இல்லையோ, யாருக்கும் துன்பம் தராமல் இருந்தால் போதும். உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். நிதானம் தவறினால் நிம்மதி இல்லை. வாக்கு தவறினால் மரியாதை இல்லை. சிந்தனை தவறினால் சிறப்புகள் இல்லை. கவலையே இல்லாத மனிதனும் இல்லை என்பதை வாழ்க்கை சில வழிகளை கடந்த பிறகுதான் புரிய வைக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணாமல் சிலவற்றை அப்படியே ரசித்துவிட்டு கடந்து போக கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எங்கும் இன்பம் இருக்கிறதோ இல்லையோ சில துன்பங்கள் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போக முடியும். ஒன்றை மட்டும் கவனித்து பாருங்கள். நீங்கள் அனைவரும் சிறு சிறு துன்பங்களை மட்டும் புலம்பி தீர்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் பெரிய துன்பங்களை மௌனமாகவோ எளிதாகவோ கடந்து சென்று விடுகின்றீர்கள். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அதுதான் எல்லோரிடத்திலும் உங்களின் மதிப்பை உயர்த்தும். எந்த அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் என்பது பெருமை அல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் என்பதே வாழ்வின் சிறப்பு. எது உன்னை ஈர்க்கிறதோ அது உன்னை அடிமையாக்கும் என்பதை நினைவில் வை. எப்போதும் தூய எண்ணங்களை கொண்டிருங்கள். ஏனென்றால் உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை.